இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த ஒருத்தர், ஐயோ ஐயோ, யார் ரொம்ப சத்தம் போடுறானோ அங்கே மேட்ரு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். வணக்கம் வணக்கத்தை கூட இவ்வளோ இதாவா சொல்லுவாங்க. பெரியார்களே, தாய்மார்களே அப்படின்னா, டேய் எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுறா, ஏதாவது ஆயிரப்போகுது, ஏன் இவ்வளவு கோபம், என்ன சத்தம் அங்கே அதிகமாகதுனால அங்கே மேட்ரு காலி ஆயிடுச்சு. அங்கே தோல்வியை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு கணவன் மனைவி சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே யார் என்ன பேசுகிறானே விளங்காது. ஆனால் காதலர்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது சத்தமாக பேசுகிறாங்களா? இந்த பைபாஸில் வந்தான், பைக்கில் நிப்பாட்டி, நீங்கள் பக்கத்தில் போய் நின்று கேட்டால் கூட என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அன்பான பேச்சு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். அரைகுறை அரைவேக்காடுகள் தான் கத்திக்கொண்டே இருப்பார்கள்ங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. என் தலைவர் தான் உதாரணம் சொல்லுவார். ஒரு நரி காலையில் இப்படி உட்காந்துருந்துருக்கு, சூரியன் இங்கே இருக்கு, நரியோட நிழல் நீளமாக தெரியவும் நரி நினைச்சிருச்சு, ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய ஆள்றோம், ஆஹா அப்படின்ட்டு சூரியன் மேலே வர 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 நரியோட நிழல் அப்படியே சின்ன சின்னதாக ஆகி சூரியன் உச்சத்திற்கு வரும்போது நரியினுடைய நிழல் காணாமல் போய் நம்ம இவ்வளவுதான்னு தெரிஞ்சுக்கிருச்சு. சூரியன் உச்சத்திற்கு வரும்போது இப்பொழுது ஆட்டம் போடும் நரிகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல், அடையாளம் தெரியாமல் போய் விடுவார்கள். எத்தனை பேரை பார்த்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் வலிமையான கொள்கையும் அந்த கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களையும் பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை யாரும் அசைக்க முடியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நாய் வளர்க்குறான், ஃபாரின் நாய். நம்ம நாய்ங்க அப்படின்னா, ஓ நாயிடா அது, கொஞ்சம் கூப்பிடுறியா அப்படின்னு. கடிக்காது, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, என்னைய குடுங்குச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் வாங்க. நான் அந்த நாயை உத்து உத்து பார்த்தேன், எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே கண்டுபிடிக்க முடியல. இங்கிட்டும் சடை தொங்குது, பின்னாலேயும் சடை தொங்குது. எனக்கு ஒரே எதிரா முன்பக்கம் எதிரா பின்பக்கம், எனக்கு மனசு போட்ட அலக்களிப்பாக இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்கையும் சங்கட்டமாக இருக்குது. சார் நாயோட முன்பக்கம் எது பின்பக்கம், உனக்கு எதுக்கு, அதுவே அதை பற்றி கவலைப்படல, உனக்கு ஏன் அதுக்கு முன்பக்கம் எங்கிட்டு இருந்தால் உனக்கு என்னன்னு நான் என்னைய ஒரு மாதிரி தப்பாக நினைப்பேன். கீழே குனிஞ்சு பார்க்கவும் வெக்கமாக இருக்கு. நாயவே இந்த பார்வை பார்க்குறானே, இவனை நம்பி எப்படி வீட்டுக்குள்ளே விடுறதும்பேன். திமுக காரனுக்கு இது கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. நாய் நடந்து போச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் முன்பக்கம், இதுதான் பின்பக்கம். ஏன்னா நாய்க்கு ரிவர்ஸ் கியர் போட்டு நடக்க தெரியாது. எப்படி அந்த நாய் அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா வாங்கினேன்னு. இது ரொம்ப காஸ்ட்லியான நாய்ங்க, இதை வெளியில் நான் கூட்டு போனோம்னா நிறைய பேர் அந்த நாயை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்கிற கதையை. கூட்டம் கூட்டமாக அந்த நாயை வந்து பார்ப்பாங்க. எதுக்குடா வளர்க்குறேன்னா, ஒன்றும் செய்யாது, நல்லா திங்கும், நல்லா தூங்கும், அப்பப்போ வெளியில் வந்து கொஞ்ச நேரம் சத்தமாக குலைக்கும், சூரியனை பார்த்தா ரொம்ப குலைக்கும் அப்படின்னா. அருமையான நாயிடா, சூரியனை பார்த்து ஏண்டா குலைக்கும், அதுக்கே தெரியாது. ஏண்டா சூரியனை பார்த்து இந்த நாய் குலைக்குதுன்னா அதுக்கே தெரியாதுங்கிறான் யார், ஓனர். அதுக்கு பொழுது போலன்னா சூரியனை பார்த்து குலைச்சிட்டு திருப்பி போய் கூண்டுக்குள்ளே படுத்துக்கிறேன், நல்லா திங்க, திரும்பி எந்திரிச்சு வரேன், கொஞ்சம் நேரம் பார்க்க அப்படிங்க, சூரியனை பார்த்து அப்படிங்க, திருப்பி போயிடறேன். நீங்கள் எதுக்கு இப்போ கைதட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நாய் கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ அந்த நாய் நினச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்ட்டு.
இந்த காரில் டூ வீலர்ல எல்லாம் போகிறப்ப ரோட்டில் இருக்கிற நாய் அந்த டூ வீலரை பார்த்து பின்னாடியே குலைச்சிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? துரத்திக்கிட்டே வரும். எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது. நான் ஒரு 6-7 வருஷமாக பார்க்குறேன். அங்கே இருக்கிற நாயை கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட துரத்திக்கிட்டே வந்துட்டு திருப்பி பழைய இடத்துல போய் படுத்துக்கிறேன். சரி, நம்ம தான் இந்த காரை பிடிக்க முடியலையே, அடுத்து துரத்த வேணாம்னு நினைக்குமா? திரும்ப 2வது நாளும் துரத்திக்கிட்டே வருவேன், திருப்பி போய் படுத்துக்கிறேன். காரை துரத்தும் நாய்கள் கடைசி வரை காரை கைப்பற்றியதாக சரித்திரமே இல்லை. அந்த காரை துரத்தும் நாய்களை எல்லாம் பார்த்து எங்கள் பயணத்தை நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல, அது 75 ஆண்டு காலம் தகுதியாக வளர்ந்து செழித்த ஆலமரம். அது மக்களுக்கு நிழலையும் கனிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி பவள விழா கண்ட கட்சி எங்க? மேல தூண் மேல ஒருத்தன் ஏறிட்டான். டேய் தம்பி, ஏற்கனவே 41 பேர்ரா, இறங்குடா. உள்ள போயிருந்தாலும் போயிருப்பேன், திரும்பி உள்ள போய் வச்சிடாத, இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன்னாரு.